ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபாரிஸ். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலியில் லண்டன் பிரிட்ஜ் எக்ஸிபிஷன் பார்க்குறக்காண்டி தான் வந்திருக்கோம். பின்னாடி தெரியுதா லண்டன் பிரிட்ஜ். ஸோ வாங்க, இன்றைக்கி எக்ஸிபிஷனை சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். ஸோ ஏன் கூட யாரெல்லாம் வந்திருக்கா அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். போலாமா எக்ஸிபிஷனுக்கு? ரெடியா? பார்த்தியா லண்டன் பிரிட்ஜு? பாருங்கள், லண்டன் பிரிட்ஜ் வெளியிலேருந்து பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது. ஸோ காரை வந்து பார்க்கிங்கில் விட்டாச்சு. பார்க்கிங்க்கு 50 rupees வாங்கினாங்க. அப்படியே என்ட்ரி டிக்கெட் வாங்கலாம். ஆக்சுவலாக இப்போ நாங்கள் நடந்து போயிட்டுருக்கிறதே வந்து லண்டன் பிரிட்ஜ் தாங்க. அந்த பிரிட்ஜுக்கு மேலே எப்படி நடந்து போவோமோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காங்க. அப்படி முன்னாடி காட்டுறப்ப முன்னாடி அனபியா நதியெல்லாம் போகிறாங்க பாருங்களேன். ஸோ சைடில் வந்து அந்த இதெல்லாம் பாருங்கள், பிரிட்ஜுக்கு சைடில் 2 சைட்லேயும் வந்து இந்த இதெல்லாம் எப்படி போட்டிருப்பாங்க, அந்த கம்பிலாம் அந்த மாதிரியே இருக்குது பாருங்கள். ஸோ நாங்கள் வந்து இப்போ உள்ளே வந்துட்டோங்க. உள்ளே வந்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து இதுதான் இருக்குது. இதில் வந்து ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஜெயிண்ட் வீல்லாம் தெரியுது. ஸோ வாங்க அப்படியே வரிசையாக போய் பார்ப்போம். ஃபஸ்ட் என்ன இருக்குது பார்த்தியா? அதுக்கு அடுத்து தெரியலையா? சீல். அஜுல் பாரு, அங்கே தண்ணிக்குள்ள ஆட போயிட்டான். ஸோ கிட்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு இது மேலெலாம் உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இதில் பாருங்கள், சென்டரில் வந்து அப்படியே ஒரு கார்டன், ஆர்டிஃபிஷியல் கார்டன் மாதிரி நடுவில் ஒரு ஃபவுண்டைன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த பிரிட்ஜுக்கு லண்டன் பிரிட்ஜ் வழியாக வந்தோம்ல, அதுதாங்க மெயின் என்ட்ரன்ஸு. மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் வருது. என்னது? பாரு, நீ இப்போ ஹைட்டா பென்குயின் ஹைட்டா? நீ தான் ஹைட்டா. அந்த பென்குயின் பாரு, இந்த சுற்றியுமே இந்த பேனர்ஸ் தான் போட்டிருக்காங்க. தரையெல்லாம் வந்து நல்லா நீட்டாக வந்து கார்பெட் போட்டு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அஜுல் பாருங்க, இந்த சிஎல் கடலில் இருக்கும்ல, அது மேலே ஏறி வந்திருக்கான் பாருங்க. நல்லா இருக்கா? ஆர் யூ என்ஜாயிங்? ஆர் யூ ஹாப்பி? நோவா? நோ ஹாப்பியா? அங்கே பாரு, அக்காவும் பின்னாடி வந்துட்டா பாரு. பின்னாடி இன்னொரு குட்டி தம்பியும் வரான் பாரு. பார்த்து அனபியா, பார்த்து 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 இன்னும் பாரு. பின்னாடி செல்ஃபி ஸ்டாண்ட் வச்சுருக்காங்க. செல்ஃபி ஸ்டாண்ட் எவ்வளோண்ணா? 50 ரூபா. 50 rupeesங்க செல்ஃபி ஸ்டாண்டு. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக வந்து ஷாப்ஸ் தாங்க. நிறையா ஷாப்ஸாக வரிசையாக போட்டுக்கிறாங்க. என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு காட்டுறாங்க உங்களுக்கு. ஸோ பிளாஸ்டிக் ஐட்டம்ஸு, டாய்ஸு, அப்புறம் இந்த லேடிஸ் அக்சசரிஸ், ஃபேன்சி ஐட்டம்ஸ் இதெல்லாம் இருக்குங்க. கிச்சன் செட். ஸோ இந்த கடையில் பாருங்கள், ஃபுல் வந்து டாய்ஸ் தான். டாய்ஸ் செட்ஸு இந்த மாதிரி ஐட்டம் தான் ஃபுல்லாக வச்சுருக்காங்க பாருங்கள். ஏகப்பட்ட ஐட்டங்க. அப்படியே லைட்டாக காட்டுறேன். ஏகப்பட்ட ஐட்டம், டாய்ஸு, காரு. என்ன பார்க்குற? என்ன தேடுற? அஜுலுக்கு இந்த கடையே வந்து பெரிய உலகம் மாதிரி இருக்குது. அவன் பாட்டுக்கு ஃப்ரீயாக ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கான். இங்கே வந்து கிட்ஸுக்கு எல்லாமே இருக்குது. 80 ரூபாயிலேருந்தே இருக்குது. ஆனால் ஏகப்பட்ட டாய்ஸுங்க. ஸோ கிட்ஸுக்கு வந்து இது ஒரு தனி உலகம் தான் இந்த கடை. மெயினாக முக்கியமாக காட்டணும் பாருங்கள், கிட்ஸு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே வாட்ச். ஆனால் வாட்ச்லாம் என்ன ரேட்டில் இருக்குது? 100 ரூபாயிலேருந்து இருக்குது. அப்புறம் வந்து ஏகப்பட்ட கூலிங் கிளாஸ் இருக்குது. 70லேருந்து இருக்காங்க கூலிங் கிளாஸ்லாம். இந்த கடை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா கடை அதாவது இந்த கடைகள்லாம் ஸ்டார்ட் ஆகும்போதே இந்த கடை வந்துருங்க. ஃபுல் டாய்ஸு, இந்த அசசரிஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. வாங்கிட்டேனதியா? சரி. இங்கே பாருங்க, இந்த கூடையெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம லஞ்சு கொண்டு போவோம்ல, லஞ்ச் தான். லஞ்ச் பேக்காக இருந்தது, இப்போ தான் நமக்கு பேக்ஸாக இருக்குது. பாருங்கள், 90 rupees நீங்கள் இதுலேயே போட்டுதான் அந்த இருக்கு பாருங்க. 90 rupees அங்கே இந்த கூடை. ஸோ பழைய காலத்து கூடை. அதுக்கப்புறம் வந்து பிளாஸ்டிக் ஐட்டம் நிறையா இருக்குது. பிளாஸ்டிக் கடை 10 ரூபா ஐட்டங்களே நிறையா இருக்குது. இப்போ ஸ்னோ வேர்ல்டுக்கு போகிறாங்க. பனி உலகம். 50 ரூபா டிக்கெட்டு.
ஸ்னோ வேர்ல்டு நல்லா தாங்க இருந்துச்சு. ஸ்னோனா வந்து ஸ்னோ ஸ்ப்ரே ஆக்சுவலாக ஓகே. ஆனால் உள்ளே ஃபுல்லாக நல்லா ஏசிலாம் போட்டு ஒரு அண்டார்டிக் செட்டப் மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்து உள்ளே வந்து ஸ்னோ ஸ்ப்ரே தான் அடிக்கிறாங்க. பட் குழந்தைங்களோட போகிறதுக்கு ஒரு ஃபன்னாக தான் இருந்துச்சு. ஸோ அடுத்து வந்து இதுதான் அம்யூஸ்மெண்ட்டுங்க. ரொம்ப நிறையா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு கொலம்பஸ் இருக்குது, அப்புறம் அந்த மேரி கிரவுண்டு அதில் 2 வகை இருக்குது. அப்புறம் வந்து நம்மளோட மெயின் வந்து ஜெயின்ட் வீல் இருக்குதுங்க. நாங்கள் வந்து ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி ஒரு சின்ன ரோலர் கோஸ்டரில் போகிறோம். அனபியாவுக்கு வந்து பயமாக இருக்கா? பயப்படாத. ஹலோ அனபியா. அஜல் அஜல் பார்க்க மாட்டியா? அஜல் அஜல் இங்கே பாரு, பின்னாடியே பார்த்துட்டு இருக்க. ஒரு சின்ன ஏத்த மாதிரி வச்சிருப்பாங்க இதில். அது ஏறி இறங்குறது ஒரு த்ரில் தாங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலேயே ஓடிக்கிட்டு இருக்கு. அனவியாவோட எக்ஸ்பிரஷன் காட்டுறேன். அவளுக்கு போர் அடிக்குதான். இறக்கி விட்டா போதுங்க, அவள் ஓட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒர்த்து தான். 60 rupees தானே? 60 rupees. அதுக்கு ரொம்ப நேரமே ஓட்டுறாங்க. எக்ஸிபிஷனாலே டெல்லி அப்பளம் தாங்க. அதை ஒன்று வாங்கிட்டு நம்ம கிளம்ப வேண்டியதான். ஸோ டெல்லி அப்பளம் வந்து ஆல்ரெடி போட்டு வச்சுருக்குறாங்க. நதியா, டெல்லி அப்பளம் எவ்வளவு? 70 rupees தாங்க. போடுங்க. ஸோ ஃபைனலாக டெல்லி அப்பளம் சாப்பிட்டு இங்கேருந்து கிளம்ப வேண்டியதாங்க. பார்த்துக்கோங்க, அதிலே பொடியெலாம் போட்டு கொடுத்துட்டாங்க. கலர் போடாத பஞ்சு மிட்டாய்ங்க, 40 ரூபாயா. போலாமா? போமா அதில் போமா? ஸோ நாங்கள் வந்து ஃபேமிலியாக வந்தோம். ஃபேமிலியாக வந்து ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்லா தான் இருந்துச்சு. ஒரு 1 to 2 hours சூப்பராகவே ஸ்பெண்ட் பண்ணலாம். கேம்ஸ்லாம் உங்கள் சாய்ஸ், உங்களுக்கு என்னென்ன கேம்ஸ் உங்கள் கிட்ஸுக்கு பிடிக்குதோ அந்த மாதிரி விளாடலாங்க. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம கூடிய சீக்கிரமே சந்திக்கலாம். அன்டில் சைனிங் ஆஃப், உங்கள் ஃபாரிஸ். பாய்.